இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் ஒரு ஓட்டிங் வச்சுருந்தோம். அதில் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்க்கு தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கான வீடியோ தான். அந்த கம்யூனிட்டி டேப்க்கு கீழேயே வந்து சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்க்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கணும். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நல்லா கட்டியே சேராமல் நல்லா வந்து கலரி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலரணும். நல்லா கலரவே இந்த மாதிரி திரண்டு வரும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு மாற்றி விட்டுறணும். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் டால்டா அப்படி இல்லைன்னா 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ டால்டா யூஸ் பண்ணி, அதாவது வனஸ்பதின்னு சொல்லுவாங்க, இந்த வனஸ்பதி யூஸ் பண்ணி நான் க்ரீம் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பர்ஃபெக்டாக வரும், இதுவும் பர்ஃபெக்டாக வரும், ரெண்டுமே சேம் தான். இப்போ இந்த டால்டாவை நான் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதுக்கு வந்து பெருசாக நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டி யூஸ் பண்ணியே நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த சாக்லேட் மிக்சரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ரொம்ப பீட் பண்ண வேணாம், லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். ஒரு முறை நம்ம பீட் பண்ணதுமே நமக்கு பர்ஃபெக்டான க்ரீம் கிடைக்காது. ஒரு முறை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். நான் இது வந்து ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சாக்லேட் தனியாக டால்டா தனியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். க்ரீமை வந்து நம்ம தலைகீழாக கவுத்து போட்டால் கூட விழுகாது, அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அடுத்து வந்து இந்த க்ரீம் ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டெக்கரேஷன் கேக்கில் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் அழகாக வந்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கேக்கில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான க்ரீம். இது அவ்வளோ சீக்கிரத்தில் மெல்ட் ஆகாது. நீங்கள் நாளைக்கு பர்த்டேக்கு இன்றைக்கி கேக் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ட்ரை பண்ணி நம்ம கேக் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஃப்ரோஸ்டிங் தான். யார் வேணாலும் கேக் க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிடலாம்.
நம்ம ஜேகே ரெசிபீஸ் சேனலில் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோஸில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே அதில் கிடைக்கும். நான் வந்து தனியாகவே இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கேக்குக்கு தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், காஃபி ரெசிபிஸ் தனியாக இருக்கும், நான்வெஜ் வெஜ் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டும் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கேக் க்ரீம் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்று போய் தனித்தனியாக நீங்கள் வீடியோஸில் தேட தேவையில்லை. இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டு போயிட்டு கேக் க்ரீம் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லா க்ரீம்ஸையுமே லைனாக பார்த்துக்கலாம். தனித்தனியாக போய் வீடியோஸில் வந்து ஒன்று தேடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் தான். நீங்களும் இந்த சாக்லேட் கேக் க்ரீம் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.